முக்கிய செய்திகள். பாஜக அரசின் கனவு மசோதா தாக்கல் திடீர் ஒத்திவைப்பு. 2034க்கு முன் ஒரே தேர்தலுக்கு வாய்ப்பில்லை என காங்கிரஸ் கருத்து. மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தேஜஸ்வி யாதவ் அறிவிப்பு. மாநிலம் தழுவிய யாத்திரையை நிறுத்தி வைத்தார் நிதிஷ்குமார். வசைபாடியதை தவிர 5 ஆண்டுகளில் செய்த சாதனை என்ன? முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாத பாஜகவுக்கு கெஜ்ரிவால் கேள்வி. வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படுவது ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 2034ஆம் ஆண்டுக்கு முன்னதாக நாடு முழுவதும் தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பில்லை என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்துள்ளார். பாஜகவின் கனவு திட்டமான ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த மசோதாக்களுக்கு கடந்த 12ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைக்கான மசோதா, யூனியன் பிரதேசங்களுக்கானது என்ற 2 மசோதாக்களை மக்களவையில் இன்று தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்தது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் மீது கடும் விவாதம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளன. இந்நிலையில் மக்களவையில் இந்த மசோதாக்களை இன்று தாக்கல் செய்யப்படுவதாக இருந்த நிகழ்ச்சி நிரல் நேற்று மாற்றப்பட்டது. இந்த வாரத்துக்குள் மசோதாக்கள் தாக்கலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்த மசோதா குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு அபிஷேக் மனு சிங்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியல் அமைப்புக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் என்றும் இது ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பை மீறும் நடவடிக்கை என்றும் விமர்சித்துள்ளார். இதன் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசுகளின் ஆயுட்காலம் சில மாநிலங்களில் குறைக்கப்படுவதும் சில மாநிலங்களில் அதிகரிக்கப்படுவதும் தேர்தல் ஜனநாயக விதிமுறைகள் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் உள்ள மாநிலங்களை ஆளும் அரசியல் கட்சிகளின் அதிகாரங்களையும் இந்த மசோதா பறிப்பதுடன் மாநில உரிமைகளையும் நலனையும் பாதிக்கும் என்றும் திரு அபிஷேக் சிங்வி எச்சரித்துள்ளார். 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையின் முதல் அமர்வில்தான் ஒரே தேர்தல் குறித்த தேதியை முன்கூட்டியே அறிவிக்க முடியும் என்பதால் 2034ஆம் ஆண்டுக்கு முன்னதாக நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் அறிவித்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளவிருந்த யாத்திரையை முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ஒத்திவைத்துள்ளார். பெண் வாக்காளர்களை சந்திக்கும் வகையில் மகிழா சம்வத் யாத்திரையை திரு நிதிஷ்குமார் நேற்று தொடங்க இருந்தார். இந்த யாத்திரைக்காக மக்களின் வரி பணத்தை அவர் வீணடிப்பதாக ஏற்கனவே திரு தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியிருந்தார். யாத்திரைக்காக 225 கோடி ரூபாய் நிதியை செலவழிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், இதில் 104 கோடி ரூபாய் வலைத்தளங்களில் திரு நிதிஷ்குமார் பெயரை விளம்பரப்படுத்தவும் 114 கோடி ரூபாய் தேநீர் செலவுக்காகவும் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேஜஸ்வி யாதவ், தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் தாய் சகோதரிக்கு கௌரவம் திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். माई बहन मान योजना की शुरुआत करने का, इस योजना में अगर हमारी सरकार बनेगी तो 1 महीने के भीतर जो है लागू कर दिया जाएगा और सीधे खाते में 2500 रुपये माताएं बहनों के जाएगा. நாட்டிலேயே முதலாவதாக தமிழகத்தில் திமுக ஆட்சி கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது. அதைத் தொடர்ந்து கர்நாடகம், மகாராஷ்டிரம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மற்ற மாநில அரசுகளும் மகளிருக்கு மாதாந்திர உரிமை தொகை திட்டத்தை நடைமுறைப்படுத்தின. பீகாரில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி ஆட்சி நடைபெறும் நிலையில் திரு தேஜஸ்வியின் அறிவிப்பு அரசியல் காய் நகர்த்தலாக கருதப்படுகிறது. இதைத் தொடர்ந்து திரு நிதிஷ்குமார் தமது யாத்திரையை ஒத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. திரு தேஜஸ்வியின் அறிவிப்பை மறக்கடிக்க செய்யும் வகையில் அவர் புதிய திட்டத்தை அறிவிப்பார் என்று ஐக்கிய ஜனதாதள வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனிடையே பாட்னாவில் நேற்று சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவு தின நிகழ்ச்சியில் திரு நிதிஷ்குமார் கலந்து கொண்ட நிலையில் அடுத்த வாரம் மகளிர் சந்திப்பு யாத்திரையை தொடங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்த முடியாத பாஜக தம்மை வசைபாடியதை தவிர செய்த சாதனை என்ன என்று திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார்.
70 இடங்களை கொண்ட டெல்லி சட்டமன்றத்துக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுக்காக 3 கட்டங்களாக 32 வேட்பாளர்களை அறிவித்த ஆம் ஆத்மி கட்சி 4வது மற்றும் இறுதி வேட்பாளர் பட்டியலை நேற்று வெளியிட்டது. அதன்படி புதுடெல்லி தொகுதியில் ஆம் ஆத்மி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும், கால்காஜி தொகுதியில் முதலமைச்சர் திருமதி அதிஷியும் போட்டியிடுகின்றனர். காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று திரு கெஜ்ரிவால் ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருந்த நிலையில் 70 தொகுதிகளுக்கும் ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ள நிலையில் பாஜக இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. திரு கெஜ்ரிவால் போட்டியிடும் புதுடெல்லி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித்தின் மகன் திரு சந்தீப் தீட்சித் போட்டியிடுகிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சாஹிப் சிங் வர்மாவின் மகன் திரு பர்வேஷ் வர்மாவை அத்தொகுதியில் பாஜக நிறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. தனித்து போட்டியிடும் ஆம் ஆத்மி வேட்பாளர்களை இறுதி செய்துள்ள நிலையில் தேர்தலை முழு நம்பிக்கையோடு தமது கட்சி சந்திக்க ஆயத்தமாக உள்ளதாக திரு கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஆனால் டெல்லிக்கான எந்த திட்டமும் நோக்கமும் இல்லாத பாஜக முதலமைச்சர் வேட்பாளருக்கான முகம் கூட கிடைக்காமல் இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். கெஜ்ரிவாலை அகற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களது ஒற்றை முழக்கம் மற்றும் ஒரே கொள்கையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் தம்மை வசைபாடியதை தவிர பாஜக செய்த சாதனை வேறு ஏதாவது இருக்கிறதா என்றும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வினவியுள்ளார். வங்கக்கடலில் இன்று புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் வட மாவட்டங்களில் 3 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. தொடர் மழையால் சென்னை திருவேற்காடு காடுவெட்டி பகுதியில் உள்ள கூவமாறு அணைக்கட்டு நிரம்பி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையை காண பெண்கள் குவிந்த நிலையில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரில் விளையாடிய இளைஞர்கள் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பலர் செவலபுரை தடுப்பணையிலிருந்து வெளியேறும் வெள்ளத்தில் நீராடினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று மழை அளவு குறைந்துள்ளது. 274 இடங்களில் மழைநீர் தேங்கியதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தற்போது நிலைமை சீரடைந்து வருவதாக தெரிவித்தார். அப்பன் கோவில் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 80 பேர் மீட்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர் மழையால் சிவகங்கையை அடுத்த கலுங்குப்பட்டி கிராம கண்மாய் நிரம்பி வழிகிறது. இதனால் மணிமுத்தாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வளையப்பட்டி சோலுடையான்பட்டி அருகே 2 தரைப்பாலங்கள் மூழ்கின. இதனால் கிராம மக்கள் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணி அதிகமாக வந்துக்கிறதுனால அந்த பக்கத்தில் கூடிய 2 சின்ன பாலங்கள் அதெல்லாம் முழுகிருச்சு. 2 கிராம மக்கள் இந்த சோறாம்பட்டிலேருந்து வளையவட்டிக்கு வரக்கூடிய கிராம மக்களாக ரொம்ப பாதிக்கப்பட்டு சுற்றி ஒரு 20-30 கிலோமீட்டர் சுற்றி தான் அவங்க போக முடியும். இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடையக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. வரும் 17, 18ஆம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. நிலப்பரப்பில் மாற்றம், உலகமயமாதல் உள்ளிட்டவற்றால் வெளியுறவு கொள்கையில் மாற்றம் அவசியமாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 1/4 நூற்றாண்டில் உலகமயமாதல் காரணமாக நாடுகளிடையே ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் தன்மை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். இது நாடுகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றின் இடையேயான உறவில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். வெளியுறவு கொள்கையின் மீது தொழில்நுட்ப வளர்ச்சியின் தாக்கமும் அதிகரித்திருப்பதாக கூறிய அவர், இத்தகைய காரணங்களால் நேருவின் காலத்துக்கு பிறகு வெளியுறவு கொள்கையில் மாற்றம் தேவை என்று கூறுவதை அரசியலாக்க பார்க்கக்கூடாது என்றார். இந்த மாற்றத்துக்கு திரு மோடி தேவையில்லை என்ற திரு ஜெய்சங்கர், பிரதமராக நரசிம்மராவ் இருந்தபோதே அவர் மாற்றத்தை தொடங்கி வைத்து விட்டதாகவும் தெரிவித்தார். தலைநகரில் மால்டோவா நாட்டின் தூதரக திறப்பு விழாவிலும் திரு ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டுள்ள உக்ரைனில் இருந்து இந்தியர்களை மீட்டு வர மால்டோவா உதவியதற்கு நன்றி தெரிவித்தார்.
மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணியின் 39 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் செயல்பாட்டை பொறுத்து 2.5 ஆண்டுகள் கழித்து அவர்கள் மாற்றப்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றது. பாஜக அதிக இடங்களை பெற்ற நிலையில் சிவசேனா தலைவர் திரு ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுப்பதில் இழுபறி நீடித்தது. பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கடந்த 5ஆம் தேதி பாஜகவின் திரு தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்றார். திரு ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு அஜித் பவார் ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். இந்நிலையில் நேற்று மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றது. நாக்பூரில் நடைபெற்ற அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் மகாயுதி கூட்டணியின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பாஜகவுக்கு 19 அமைச்சர் பதவிகள், திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசுக்கு 11, திரு ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு 9 அமைச்சர் பதவிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கேபினெட் அமைச்சர்களாக 33 பேரும் 6 பேர் இணை அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் 2.5 ஆண்டுகள் மற்றவர்களுக்கும் வாய்ப்பளிக்க முடிவு செய்துள்ளதாக கூறினார். அமைச்சர்களின் செயல்பாடு குறித்து மதிப்பீடு செய்து அதிருப்தி இருந்தால் அவர்கள் நீக்கப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றும், இதன் மூலம் பல மாவட்டங்கள் மற்றும் பிராந்தியங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஏற்பாட்டுக்கு தாமும் திரு பட்னவிஸ், திரு ஷிண்டேவும் இசைவு தெரிவித்துள்ளதாக திரு அஜித் பவார் குறிப்பிட்டார். பீகாரில் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக கூறி வினாத்தாள்களை தேர்வர்கள் கிழித்தெறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வு கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றது. வினாத்தாள் கட்டுகள் தேர்வு அறைகளுக்கு கொண்டு வரப்படுவதற்கு முன்பே சீல் பிரிக்கப்பட்டிருப்பதாக வதந்தி பரவியதை அடுத்து கும்க்ரால் தேர்வு மையத்தில் புகுந்த தேர்வர்கள் வினாத்தாள்களை கிழித்து எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் பாட்னாவில் போராட்டம் நடத்தினர். குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடுமாறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் 900க்கும் மேற்பட்ட மையங்களில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் எழுதிய தேர்வில் முறைகேடுகள் எதுவும் நடைபெறவில்லை என தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே மழையை பயன்படுத்தி ஆடுகளை திருட முயன்ற கும்பலை கிராம மக்களே அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 12ஆம் தேதி கனமழை பெய்து கொண்டிருந்த போது அதனை சாதகமாக பயன்படுத்தி தண்ணீர்குளம் தண்டலம் பகுதியில் காரில் வந்த 4 பேர் ஆடுகளை திருட முயன்றுள்ளனர். ஆடுகளை காரில் ஏற்றும்போது சத்தம் போடாமல் இருக்க அவற்றின் வாயில் கயிற்றையும் கட்டியுள்ளனர். இதனை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பார்த்துள்ளனர். உடனே அவர்கள் கூச்சலிட்டு கிராம மக்களை வரவழைத்து 4 பேரையும் பிடித்துள்ளனர். அருகில் உள்ள கட்டடத்தில் அந்த 4 பேரையும் கயிறால் கட்டி வைத்து அடித்து உதைத்த கிராம மக்கள் பின்னர் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். கிராம மக்களிடம் சிக்கிய 4 பேரையும் செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். ஆடுகளை திருட வந்த கும்பல் பயன்படுத்திய காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அவர்கள் சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதனிடையே அவர்களை கைது செய்ய வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மருத்துவ சுற்றுலா குறித்த மாநாடு கோவையில் விரைவில் நடத்தப்பட உள்ளதாக சுற்றுலா அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளையின் 79வது மருத்துவ மாநாடு மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சேலத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திரு ராஜேந்திரன், மருத்துவர்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்து முதலமைச்சர் நிறைவேற்றி வருவதாக கூறினார். 50க்கும் மேற்பட்ட அரசு துறைகள் இருந்தாலும் மருத்துவத்துக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் பட்டியலிட்டார். சமஸ்கிருதத்திற்கும் மருத்துவக் கல்விக்கும் தொடர்பில்லை என்று படகல் அரசர் அந்த சட்டத்தை எடுத்தார்கள். ஆக அதெல்லாம் இன்றைக்கு ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தோற்றம், திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் அவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனையின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு மருத்துவத்துறை வளர்ந்திருக்கிறது. எல்லா துறைகளுமே வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மருத்துவம் முன்னேற்றம் அடைந்துள்ளதற்கு திராவிட இயக்க தலைவர்கள்தான் காரணம் என்றும் திரு ராஜேந்திரன் தெரிவித்தார். இந்தியாவில் தற்போது அறிவிக்கப்படாத அவசர நிலை அமலில் உள்ளதாக மாநிலங்களவை திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் மணிப்பூர் பிரச்சினை, சம்பல் விவகாரம், அதானி சர்ச்சை உள்ளிட்ட எதற்கும் அந்தந்த துறை அமைச்சர்கள் அவைக்கு வந்து பதில் அளிப்பதில்லை என கூறினார்.
நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் முற்றிலும் அகற்றப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டிய திரு சிவா, ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசினால் அவை குறிப்பில் பதிவு செய்யப்படுவதாகவும், எதிர்க்கட்சியினர் பேசினால் ஒலிவாங்கிகள் வேலை செய்யாதது மட்டுமன்றி அவை குறிப்பிலும் இடம்பெறாது என்றும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகள்தான் அமளியில் ஈடுபடுவது போன்ற தோற்றம் மக்கள் மத்தியில் உருவாக்கப்படுவதாக கூறிய அவர், பாஜக ஆட்சியில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நடைமுறையில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இப்போது அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கு. பத்திரிகைகளுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், 1992 இருந்து இந்த அளவிற்கு பத்திரிகையாளர்கள் மீது நடவடிக்கையோ கைது நடவடிக்கையோ இருந்ததில்லை. மணிப்பூரில் 215 நாட்கள் இன்டர்நெட்டே இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆனால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி அரசு இருக்கிறது, இங்கேயும் இவர்கள் தான் நடத்துகிறார்கள். அதையும் சரி செய்ய முடியவில்லை, எங்களுக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஊரை நம்ப வைக்கிறார்கள். அவர் ஏதாவது பேசுவதெல்லாம் உண்மையைப் போல தோற்றமளிக்கிறது. இதற்கு முன்னர் இருந்த அனைத்து பிரதமர்களும் பத்திரிகையாளர்களை சந்தித்து வந்ததாக கூறிய திரு சிவா, ஆனால் பிரதமர் திரு மோடி கடந்த 10 ஆண்டுகளில் பத்திரிகையாளர்களை சந்தித்ததில்லை என்றும் தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். 2034 ஆண்டுக்கு முன்னதாக நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்த முடியாத பாஜக தம்மை வசை பாடியதை தவிர செய்த சாதனை என்ன என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.